ஹாய், வெல்கம் டு இந்து கிச்சன் விளாக்ஸ். இப்போ வந்து நான் ப்ரொக்கோலி மசாலா சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை வச்சு நம்ம ஒரு கட்லட் தயாரிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ப்ரொக்கோலியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆறின பிறகு அதை இது மாதிரி துருவி வச்சுக்கலாம். இப்போ கேரட் துருவி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி, பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி நிறையா கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு எலுமிச்சை எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் நம்ம கேரட் நான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வேணால் கேபேஜ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து நான் வந்து அதை வந்து இப்போ மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிட்டேன். அதோடு சேர்த்து அதில் 3/4 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இது ஓட்ஸை பொடிச்சிட்டு நம்ம கடலை மாவையும் சேர்த்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரொக்கோலி எடுத்துருக்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னாக்கா ஓட்ஸும் கடலை மாவும் அதுக்கு ப்ரப்போர்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு கப் எல்லாமே ஒரு கப் அளவுக்கு தான் வரும். கேரட் இது எல்லாமே அதே மாதிரி தான். ஓட்ஸ் ஒரு கப் அளவுக்கு வரும், 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு வரும். இப்போ நம்ம வந்து உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன், நார்மல் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு எலுமிச்சை சாறையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தட்டை வரணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கடலை மாவோ ஓட்ஸ் பவுடரோ சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேட்டிஸ் வந்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கலாம். கட்லட் என்ன ஷேப்பில் வேணாலும் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் குட்டி கரண்டியாக தான் வச்சுருப்பேன், எண்ணெய் கம்மியாக போடணுங்கிறதுனால. அதனால் நான் இந்த மாதிரி குட்டி கரண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு எண்ணெய் அது மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி தயார் பண்ணி நம்ம ஒரு டைமும் ஒரு 7 பீஸ் மாதிரி வச்சு நான் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து இதுலேருந்து ஒரு 15 பீஸ் வந்தது. ஒரு ப்ரொக்கோலிக்கு 15 பீஸ் வந்தது. வீட்டில் உள்ள 4 பேர் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம இப்போ சாதாரணமாக கட்லெட்லாம் பண்ணும்பொழுது நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் வேணும். அதுக்கப்புறம் அது என்ன மாவு, நம்ம வந்து கார்ன் மாவில் நம்ம அந்த முக்கிட்டு அதில் வந்து ப்ரெட் க்ரம்ஸ்லையும் அதை இது பண்ணி எடுத்து நம்ம போடுவோம். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் தேவையில்லை. இது டைரெக்டாகவே நம்ம தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நல்லாவே கிறிஸ்பியாக வரும். கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். பிசையும் பொழுது நல்லா திக்கான மாவாக இருந்ததுனாக்கா இந்த மாதிரி பேட்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நம்ம 2 பேட்சாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். உடையாமல் திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக திரும்பவும் நம்ம திருப்பி போட்டுட்டு திரும்ப எண்ணெய் விட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலராக வந்துடும். நல்லா கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் நம்ம தோசைக்கல்லில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம சாஸ் தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் சட்னி, அதுவும் நல்லாயிருக்கும். காரம் உப்பெல்லாம் நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா போட வேண்டாம். மிளகாத்தூளையும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். பெரியவங்களாக சாப்பிட்றதா இருந்தாக்கா இந்த அளவு கரெக்டாக தான் இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி நம்ம இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம்.